இன்றைக்கி எப்பவும் போல் எழுந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சமையல் வேலைலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி சிம்பிளாக மோர் குழம்பு, அதுக்கப்புறம் பயறு பொரியல் தான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் சமையல் வேலை எல்லாமே கடகடன்னு முடிச்சுட்டு வெளியில் போய் பார்த்தா எங்கள் மாமியார் இந்த தேங்காய் வந்து தொட்டி உள்ள ஃபுல்லாக போட்டு வச்சுருப்போம், அதெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க. அதை பார்த்த உடனே எனக்கு செம்ம அழுகை வந்துடுச்சு. ஐயோ, குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்துமே கடகடன்னு வேலைலாம் முடிச்சுமே இன்னொரு வேலை வந்துடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே எப்படி இருந்தாலும் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு தேங்காய் எல்லாமே வெளியில் எடுத்து போட்டு வச்சுருந்தாங்க. இது மழை காலத்தில் எப்படி மூடி வச்சாலும் சரி இந்த தொட்டி உள்ள தண்ணி போயிடுது. அதனால் இந்த தேங்காய் எல்லாமே பாருங்கள் முக்கால்வாசி வந்து நல்லா முளைச்சி வந்துட்டுருக்கோம். இது உள்ள வந்து அந்த தேங்காய் பூவும் இருக்கும். இதை வெட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், எவ்வளோ பூ இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து என்ன பண்ணலான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தொட்டியும் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுட்டோம். அதுக்கு முன்னாடியே ரொம்ப முளைச்சி போன தேங்காய்லாம் இங்கே வெளியில் எடுத்து போட்டு வச்சுருந்தோம். அது நல்லா முளைச்சி வந்துச்சு. ஆனால் இங்கே கேரளாவில் இதை யாருமே வாங்க மாட்டாங்க. ஸோ என்ன பண்ணலான்னு பார்த்துட்ருக்கோம். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.